அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கி நம்மளாம் நோன்பு திறக்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நோன்பு திறக்கிறதுக்காக, நோன்பாளிகளுக்காக லட்சக்கணக்கான இல்லங்களுக்கு உணவு போய் சேர்றதுக்கான பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம், ஏழை உணவு தேவையுடைய நோன்பாளிகளுக்கு. ஆனால் நாம் எவ்வளவு கோடியை கொட்டி கொடுத்தாலும், இங்கே இருக்க எல்லாரும் நம்மளோட சொத்துக்களை எழுதி கொடுத்தாலும், ஒருவேளை வயிறு நிறைய உணவை நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தந்துட முடியுமா? இந்த உலகத்துக்கே வெளிச்சம், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்த, அத்தனை படைப்புகளையும் படைத்த அல்லாஹ்வோட சேமிப்பு, அன்பின் சேமிப்பு அனுப்பி வைக்கிறாங்க இந்த பூமிக்கு. பசிக்குது, வீட்டில் போய் கேட்குறாங்க, சாப்பிட என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, சரி நோன்பு வச்சிரும். வயிற்றில் ஈரத்துணியை கட்டி கொண்டாருங்களாம். 2 கல்லை இறுக்கியமாக கட்டி இறைப்பை சுருங்கி விரிஞ்சு வலிக்கிற வலி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக 2 கல்லை கட்டி கொண்டு அகழ் போரில் அவங்களும் கூட சேர்ந்து மக்களோட மக்களாக பள்ளம் தோண்டினார்கள். நம்மோட ஜனாசா மேலே மண்ணள்ளி போட தான் போகிறாங்க ஒரு நாள். அந்த மண் சொர்க்கத்துக்கான மண்ணாக இருக்கணுங்கிறதுக்காக அன்றைக்கு அகழ்போரில் நமக்காக அந்த பொன்னான கைகள் இந்த உகது மலையவே தங்கமாக்கி தரட்டுமான்னு கேட்கும்போது வேண்டான்னு சொல்லிட்டு அந்த மண்ணை அள்ளி கொண்டு இருந்தனவே, அந்த பசித்திருந்த வயிற்றுக்கு ஒருவேளை சாப்பாடு நம்ம அத்தனை பேரோட சொத்தையும் எழுதி கொடுத்தாலும் நம்மளால் கொடுத்துட முடியுமா? ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? நம்முடைய வேலை, நம்முடைய டென்ஷன், நம்முடைய சொத்து, நம்மளோட பேங்க் பேலன்ஸ், நம்மளோட குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், இது எல்லாத்தையும் ஒரு முஸ்லீமாக தள்ளி வச்சுட்டு எல்லா ஃபோக்கஸையும் ரசூல்லா மேலே மட்டுமே வச்சு யோசிச்சு பாருங்க, ஏன் கஷ்டப்பட்டாங்க? இங்கே இருக்கிற யாரும் சொல்ல முடியாது, நீங்கள் மரணிச்சிட்டா நானும் கூடவே மரணிச்சிருவேன். இங்கே இருக்க யாரும் சொல்ல முடியாது. இங்கே இருக்க யாரும் சொல்ல முடியாது, எனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக இதை விட நான் கூட கஷ்டப்படுவேன் அப்படின்னு. இந்த உலகம் நன்றி கெட்ட உலகமாகவே இருக்கிறது. மனிதர்கள் நன்றி மறந்தவர்களாகவே இருக்கிறார்கள்னு ஓடுகிற குதிரையின் மீது சத்தியம் பண்ணி இறைவன் சொல்கிறான். இறைவனே சொல்கிறான், மனிதர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். மனுஷனை சொல்கிறது போக ஒட்டுமொத்த ஃபோக்கஸையும் நம்ம நபிகளார் மேலே வச்சு நீங்கள் பாருங்கள், எதுக்காக அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க? எல்லாமே மலையவே தங்கமாக்கி தரவான்னு கேட்டால் வாங்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாமே, எதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க? இதோ இந்த சபரிமாலாவும் ஃபாத்திமாவாக மாறி சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் ஈமான்ல முழுமையடைந்து பலவீனங்களை கடந்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. வேற எதுக்காகவும் அவங்க அவ்வளோ கஷ்டப்படலை. எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் ஹலாலாக நிற்க முடியும், சொர்க்கத்தை அடைய முடியுங்கிற இன்ஸ்பிரேஷனை காட்டுறதுக்காக. இம்மையில் எதுவும் இல்லை, எல்லா லக்ஸுரியும், எல்லா சொகுசும், எல்லா ஆடம்பரமும், எல்லா வசதியும் மறுமையில் தாங்கிறத காட்டுறதுக்காக. மாஷா அல்லாஹ். படுத்து படுத்து முதுகில் ஈச்சம்பாயோட தடம் பதிஞ்சு கடந்த போது நாங்கள் ஒரு மெத்தை தச்சு தரட்டுமான்னு கேட்டப்போ கூட வேணாம்னு தவிர்த்தாங்க. ஏன்னா எனக்கு சொர்க்கத்தில் தான் எல்லாம், எனக்கு எல்லா சிறப்பும் சொர்க்கத்தில் தான் அப்படிங்கிறத திரும்ப 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 வலியுறுத்தினாங்கன்னா நம்முடைய படிப்பினைகள் அதுக்குள்ளே என்ன இருக்கு? நான் இஸ்லாத்துக்குள்ளே வரும்போது என்னுடைய தங்க நகைகளை, எனக்கு இருந்த சொத்துக்களை எல்லாவற்றையும் ஏதோ ஒரு கடின நிலையில் இருக்கக்கூடிய கல்வியால் தேவையிட உங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன். இன்றைக்கி நான் வந்தப்போ அம்மா கேட்குறாங்க, கழுத்தில் ஏதாவது போடக்கூடாதா? என்னுடைய தாய் கேட்குற கேள்வி தான், ஏதாவது போடக்கூடாதா? கூட வந்த இன்னொரு சகோதரி கேட்குறாங்க, ஒரு வெள்ளி செயின் போடலாமே. அவங்களோட அன்புக்கெல்லாம் நான் கண்ணீரால் தான் நன்றி செலுத்த நான் முயற்சி பண்ணுறேன். என் மீது என்ன அவங்களுக்கு அவ்வளோ கரிசனம் வேண்டியிருக்கு, பரிதவிப்பது ஒரு தாய்க்கு தான் தெரியும். நான் நியத்து வச்சேன், இனி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் கடைசி நொடி வாழ்கிற வரைக்கும் எனக்கென்று சொத்துக்களோ, நகைகளோ, பணங்களோ எனக்கென்று எதுவும் தேவையில்லை. நான் ஏதாவது செய்கிறேன்னா அதன் வழியாக பிறருக்கு அதை கொடுத்துட்டு அந்த உலகத்திலிருந்து போகணும்னு நான் நியத்து வச்சுருக்கேன். வல்ல ரஹ்மான் அதற்கான பெரிய வழிகாட்டுதலாக அந்த பணிகளை செய்ய வைக்கிறான் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு விட்னஸாக இருக்கேன். வேலை இல்லை, வேலையை ரிசைன் பண்ணியாச்சு, பேங்க் பேலன்ஸ் 0 ஆயிடுச்சு,
நகைகளை ஏழை பிள்ளைகளுக்கு கொடுத்தாச்சு. கணவர் டிவோர்ஸ் ஆயிட்டு, சொந்த பந்தங்கள் விலகி போயிட்டாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்கிறதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்தது. முழுசா விலகி போயிட்டாங்க. எல்லாமே ஜீரோ. இதுக்கு மேலே ஒரு பெண்மணி தன்னுடைய கனவுகளோட லட்சியங்களோட ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வழிகாட்டக்கூடிய உதவி செய்யக்கூடிய அப்படிங்கிற வேலைகளை செய்ய முடியும். அவளும் சிறப்பாக வாழ முடியும். ரெட் கார்பெட் வரவேற்புகளோட வாழ முடியும். சிறந்த கண்ணியத்தோட வாழ முடியும். அவளுக்கு சாப்பாட்டுக்கே என்ன செய்வா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தூண்டுற வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? எல்லாம் ஜீரோ. நம்புறீங்களா? இறைவன் நடத்தி காட்டினான். நீ தாழ்த்தப்பட்ட சாதி, நீ மேடைக்கு வரக்கூடாது. ஒரு பட்டிமன்ற நடுவர் அப்படிங்கிற இடத்துல மற்ற உலக நாடுகளுக்கு போய் பயணிக்க முடியாது என்று தடுக்கப்பட்டவள் நான் பட்டிமன்ற நடுவராக சேட்டலைட் சேனல்ஸ்ல பேசணுங்கிற ஸ்லாட்டை எடுத்து அதுக்காக ஸ்பான்சர் வாங்கி நானே அந்த பணத்தை கட்டி நானே அந்த சேரை பிடிச்சு நான் தீர்ப்பு சொல்லுவேன். ஒரு சமூக பிரச்சனைக்கு பட்டிமன்ற மேடைகளை புரட்சி மன்ற மேடைகளாக மாற்றிய காலகட்டம் அது இஸ்லாத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தான் இஸ்லாத்துக்குள்ள வர்றோம். இது வேண்டாம் அப்படி. இன்ன சாதி இறைவனோட காலில் இருந்து பிறந்தனால நீ கேவலமானவள், அதனால இந்த இடத்துக்கு உன்னால வர முடியாது, குவைத்துக்கு போக முடியாது, மக்களை சந்தித்து பேச முடியாது, தமிழ் சங்கங்களை அடைய முடியாது அப்படின்னு இன்னென்ன கழகங்களை எல்லாம் நூல் போட்டிருந்தா தான் ஏற முடியுங்கிற கட்டமைப்பு இருந்த காலகட்டம். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு காபத்துல்லா முன்னாடின்னு ஷஹாதா சொல்றேன். அடுத்த நாள் கிஸ்வா அப்படிங்கிற காபாவினுடைய அந்த திரையை செய்யக்கூடிய ஃபேக்டரி தங்க நூலால் 7 முறை நெசவு செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த ஏழை அனாதை அடிமையின் கைகளுக்கு வல்ல ரஹ்மான் தந்தான். சுப்ஹானல்லாஹ். இறைவன் மிகப்பெரியவன். ஒரு மகாராணிக்கு கிடைச்ச கௌரவம், கண்ணியம், இம்மையில எப்படி இது சாத்தியம்? எப்படி இது சாத்தியம்? இறைவன் தேர்ந்தெடுக்கிறான். அவன் உள்ளங்களை அறிந்தவனாக இருக்கிறான். இதை சொல்றதுக்கான காரணமே சோர்ந்து போயிடாதீங்க. நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லையே, பிறருக்காக பணி செய்கிற போது இவ்வளவு நோவினைகளா, இவ்வளவு சோதனைகளா, சோர்ந்து போயிடாதீங்க. தொடர்ந்து செய்யுங்க. என்ன ஆனாலும் சரி, இன்னொரு உயிருக்கு, இந்த கண்ணீருக்கு என்னால ஏதாவது செய்ய முடியுங்கிற வேலையை விட்டுறாதீங்க. சின்ன வயசுல இருந்து நான் பட்ட கடினங்கள் யாருக்கும் வரக்கூடாது. இன்னொரு பெண்ணுக்கு இந்த கண்ணீர் வரக்கூடாது, இன்னொரு பெண்ணுக்கு இந்த சோதனை நடக்கக்கூடாது அப்படிங்கிற கருணை இருந்ததுனால தான் இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலே பெண் விடுதலைக்கான தொடர்ந்த வேலைகள். அந்த கருணையை இறைவன் அறிந்ததுனால கருணை கொண்டு என்னை மீட்டெடுத்தான். இந்த இம்மையினுடைய நரகத்தில் இருந்து இறைவன் மீட்டெடுப்பான் அப்படிங்கிறதுக்கு என்னோட லைஃபே ஒன் ஆஃப் த விட்னஸ் தான். இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள் வரைக்கும் நம்ம எவ்வளோ பொய்கள் பேசினோம். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நபிகளாரினுடைய வாழ்க்கை, அவர் வாய்மையாளருங்கிறத படித்த பிறகு நான் பொய் பேசுவதை நிறுத்தினது இந்த 4 வருஷமா தான். அதை எல்லா மேடைகளிலும் சந்தோஷமா சொல்றேன். குரான் படிக்கும்போது ஒரு இடத்துல உள்ளமெல்லாம் நடுங்கி பதறிடும், பயத்தோட உச்சகட்டத்துக்கு வந்துடும். நீங்களும் அதை அனுபவிச்சிருப்பீங்க. மறுமையினுடைய காட்சி வருது. அந்த மறுமையினுடைய காட்சி வரும்போது சில பேர் இடது கையால் புத்தகத்தை வாங்கி கொண்டு நரகத்துக்கு போகிறாங்க, சில பேர் வலது கையால் புத்தகத்தை வாங்கி கொண்டு சொர்க்கத்துக்கு போகிறாங்க. அந்த இடது கையால் புத்தகத்தை அவங்களோட ரெக்கார்ட் நோட்டை வாங்கிக்கிட்டு நரகத்துக்கு போகிறதுல 2 குரூப்பு. ஒன்று இறை நம்பிக்கை அற்றவர்கள், அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறான், அவங்க நரகத்துக்கு போகிறாங்க. இன்னொரு குரூப் இறை நம்பிக்கை உடையவர்கள், ஷஹாதா சொன்னவர்கள், தொழுதவர்கள், தொழுகையாளிகள், இறை நம்பிக்கையாளர்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பல செயல்களை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதோட சதவீதம் அதிகமாக இருந்துச்சு. அதனால நரகத்தில் போட்டு தண்டனையை கொடுத்து பிறகுதான் சொர்க்கம். அதுக்கு நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கும் நபிகளாருடைய பரிந்துரை கிடைச்சு அதுக்கு பிறகு சொர்க்கம். அதனால் அந்த பரிந்துரைக்காக நம்மளை நரகத்திலிருந்து மீட்க போகிறது ஒரே ஒருவர் மட்டும்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் அவங்களை அதிகமாக நேசிங்க. அவங்க சொல் பேச்சு கேட்டு நம்ம வாழ்ந்துருவோம் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் தான் இந்த பூமியில் ஓடிக்கொண்டிருக்கு. அப்போ அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுல அந்த ரெக்கார்ட் நோட்டை வாங்கி கேள்வி கணக்கோட சொர்க்கத்துக்கு போகிறது ஒரு குரூப். கேள்வி கணக்கே இல்லாமல், விசாரணையே இல்லாமல், எந்த விதமான நோவினைகளும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக
நன்மைக்கு முந்தி கொண்டோர்னு ஒரு 3வது டீம் சொர்க்கத்துக்கு போறாங்க. அந்த நன்மைக்கு முந்தி கொண்டோர்ல யார் யார் இருக்காங்கன்னா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இறை தூதர்கள், நபிமார்கள், சுஹாதாக்கள், அல்லாஹ்வோட பாதையில உயிரை கொடுத்தவங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம இறை தூதராக முடியாது, நபியாக முடியாது, சுகதாங்கிற பட்டம் கிடைக்குமான்னு நமக்கு தெரியல. நம்ம வாழ்க்கை அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்காங்கிற அளவுக்கெல்லாம் தெரியல. ஆனால் இந்த டீமோட நம்ம சேர்றதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் மிச்சம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இந்த டீமோட, இறை தூதர்களோட, நபிமார்களோட, சுகதாக்களோட நம்ம போய் சேர்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மிச்சம் இருக்கு. இங்க இருக்க யார் வேணா அதில் போய் சேர்ந்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தரட்டும். ஒரே ஒரு சான்ஸ் மிச்சம் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சுபஹான் அல்லாஹ். பொய் சொல்லக்கூடாது. எவ்வளவு அழகான பதில். பொய் சொல்லக்கூடாது. வாய்மையாளராக இருந்துட்டோம் அப்படின்னா சித்திகீன்கள்ங்கிற பட்டத்தோட நம்ம அந்த டீமோட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாரணை கிடையாது, எந்த விதமான நோவினையும் கிடையாது. நன்மைக்கு முந்தி கொண்டு ஒரு டீம்ல நம்ம போய் சேர்ந்துருவோம். எவ்வளவு பெரிய சான்ஸ். ஆனால் அது அவ்வளோ சாதாரணமானது இல்லை. பொய் சொல்லாமல் இருப்பது என்பது, வாய்மையை, சத்தியத்தை கடைபிடிப்பது என்பது, நான் என்ன பேசுறேனோ அதன்படி வாழ்வது என்பது சத்தியம்னா, நான் பேசுறபடி நான் வாழணும், நான் சொல்றபடி நான் வாழணும், அதுக்காக மெனக்கெடணும் அப்படிங்கிறது அத்தனை சாதாரணமானது இல்லை. ஆனால் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிடுவோம், பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னால் அடிப்பிச்சுருவேன், சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தருவோம். ஆனால் அது அத்தனை சாதாரணமானது இல்லை. இன்னைக்கு இந்த வருஷம் குவைத்தில் இங்கே இருந்து நம்ம போகிறதுக்கு, இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு, இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போவோம். சாதாரணமாக வலப்புறத்தாருங்கிற கூட்டத்துக்கு ஆசைப்படலை, அந்த நன்மைக்கு முந்தி கொண்டோன்ற கூட்டத்துக்கு ஆசைப்படுறோம். இன்ஷா அல்லாஹ் வாய்மையை கடைபிடித்தோம் அப்படின்னா அந்த சித்திகீன்கள்ங்கிற இடத்துல நம்மளை கொண்டு போய் அல்லாஹ் சேர்ப்பேன் அப்படின்னு நமக்கு வாக்கு தர்றானே, அந்த இறைவனுடைய பாசத்துக்கு ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி நம்மளாம் நோன்பு வச்சுருக்கோம். ஹிஜாப் போட்டால் முட்டாள், தொப்பி போட்டால் தீவிரவாதிங்கிற பரப்புரை தானே வெளியில் இருக்குது. உள்ளே இருக்கிற விஷயம் வெளியே தெரியலை. அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ இந்த உள்ளே இருக்க நல்ல விஷயத்த பேசுறது தாண்டி வாழ்ந்து காட்டணும் இல்லை? அப்படியா? எனக்கு அந்த பெண்மணிக்கிட்ட உட்காந்து இஸ்லாத்தை தாவா செய்து ரசூலாவோட வாழ்க்கையை எடுத்து சொல்லி அவ்வளவு கூலாக பேசிக்கிட்டு இருந்தேன். பேசி முடிக்கும்போது 4:50 வெயிட் பண்ணுங்கன்ட்டு போயிட்டாங்க. நான் டப்பாவை திறந்து லெமன் ரைஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் நோன்பு தொடங்கணும்ல, நோன்பு பிடிக்கணும்ல, வந்து கூப்பிட்டாங்க, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அழகாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நோன்போடு பயணித்து வரணும். நோன்போடு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நோன்போடு உங்களை சந்தித்து இந்த பசித்திருக்கிற நிலையோட உள்ளத்தில் எனக்கு கிடைச்ச இஸ்லாத்தின் வெளிச்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தான் இன்றைக்கி வந்தமே தவிர, ஏதாவது பெரிய விஷயத்தெல்லாம் எடுத்து படித்து எழுதி குறிப்பெடுத்து வந்து ஒப்பிக்கிறதுக்காகவோ, நான் பெரிய அறிவாளி தெரியுமா, நான் 5000 மேடைகளை சந்திச்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்கிறதுக்காக இல்லை. அந்த தாட்ஸ் எல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் அழிச்சிட்டான். விருதுகளுக்கு ஆசைப்பட்டு, அங்கீகாரத்துக்கு ஆசைப்பட்டு, நம்மளும் ஜெயிச்சு காட்டணும் இந்த உலகத்தில் அப்படின்னு ஓடுன அந்த காலகட்டத்தை எல்லாம், அந்த தாட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு, இனி நீ பிறருக்கு பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு நீ சொர்க்கத்துக்கு வா, அதுக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு செய்கிறான். சொல்லாமல் செய்கிறது இல்லை, சொல்லிட்டு செய்கிறான். உன்னோட சொந்தங்களை, உன்னோட செல்வங்களை, உன்னோட உயிரை எல்லாத்தையும் நான் சொர்க்கத்துக்கு பகரமாக நான் விலைக்கு வாங்கிட்டேன், இதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டு இதை செஞ்சான். என்னோட லைஃப்பில் இதெல்லாம் நடந்துச்சு. குரானில் அந்த வசனத்தை எடுத்து பார்க்கும்போது, இன்னல்லாஹ் அஷ்தரான்ற வசனத்தை எடுத்து பார்க்கும்போது, உனக்கு எழுதப்பட்ட சொர்க்கத்துக்கு பகரமாக உயிர்களையும் செல்வங்களையும் நான் விலைக்கு வாங்கிவிட்டேன்னு அல்லாஹ் சொல்லும்போது, அப்போ இதெல்லாம் நமக்கே சொந்தம் இல்லை. நமக்கே சொந்தம் இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் கிடைக்கலையேன்னு அழுதுகிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். டோட்டலாக அல்லாட்ட சரண்டர் பண்ணோம். இந்த உம்ராக்கு போகும்போது இன்னும் ஒரு பெரிய சுழல். அப்போ அல்லாட்ட கேட்குறேன், இந்த உம்ராலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். அல்லாஹ் ஒரு குரானோட வசனத்தோட தெளிவை எனக்கு அந்த உம்ரால் ஆக்கி தந்தான். வ இன்ன சலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், இது எல்லாமே அல்லாவுக்காக தான். இப்போ இங்கே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறது அல்லாவுக்காக, பேசுகிறது அல்லாவுக்காக, ஃபோட்டோ எடுக்கிறது அல்லாவுக்காக, இந்த ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறது அல்லாவுக்காக,
எப்போ இந்த டைம் முடியும், எப்போ நம்ம நோன்பு திறக்க போகிறோம், என்ன விஷயங்கள், உணவு தயாரிப்பு அல்லாவுக்காக, இந்த நோன்பு அல்லாவுக்காக. இப்போ இந்த மீட்டிங் முடிச்சுட்டு எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறோமா, ஆஃபீஸ்க்கு போகிறோமா, அல்லாவுக்காக. நம்ம செய்கிற வேலைகள் பலவாக இருக்கலாம், ஆனால் அது அல்லாவுக்கானதாக இருக்குதாங்கிறத கிராஸ் செக் பண்ணிட்டே வாழ்ந்தோன்னா நம்ம வெற்றியாளர்கள் தான். சுப்ஹானல்லாஹ். இந்த தீர்வை அல்லாஹ் எனக்கு தந்தான். அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கும்போது மனசில் இருக்க கவலைங்கிறது துளியும் இல்லாமல் போகுது. இந்த ரமலானில் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் வானமும் வான்மறையுங்கிற ஆராய்ச்சி. ஒவ்வொரு நாளும் அந்த பதிவுகளை போட்டுட்ருக்கோம். வானமும் வான்மறையும். இந்த வானத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃப்ளைட்டில் வரும்போது கீழே பார்க்குறோம் ஒரு பெரிய பரந்த நிலப்பரப்பு. கண்ணை மூடிட்டு பார்த்தா அவ்வளோ பெரிய பாறை, அவ்வளோ பெரிய பால், அவ்வளோ பெரிய உருண்டை, அவ்வளோ பெரிய பந்து சுற்றி கொண்டிருக்கு. வானத்திலிருந்து நம்ம படித்த வசனங்களை பார்க்குறோம் அப்படிங்கிற ஞாபகத்தோட, குரானிய பார்வையோட ஃப்ளைட்லேருந்து கீழே தரையை பார்க்கும்போது அவ்வளவு பரிதவிப்பாக இருக்கு. அதில் ஒரு பூச்சி போல் ஒட்டி கொண்டிருக்கோம். இந்த பால் சுற்றிக்கிட்டு இருக்க பாலில் தான் பூச்சி போல் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். சூரியனும் சுற்றி கொண்டிருக்கு. பூமி சூரியனை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 365 நாள், ஒரு வருஷம் கணக்கு. ஆனால் சூரியன் தன்னுடைய நீள்வட்ட பாதையில் ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 225 மில்லியன் வருஷம் ஆகுதான். எவ்வளோ வருஷம்னே கணக்கிட்டு சொல்ல முடியல, அவ்வளவு காலம். இது வரைக்கும் சூரியன் 15 தடவை சுற்றி வந்திருக்கான். எதை சுற்றி வருது? இருக்கிற எல்லா நட்சத்திரம், எல்லா பாறைகள், எல்லா உருண்டைகள், அங்கே இருக்க எல்லாமும் கோள்கள் அத்தனையும் எதையோ ஒன்றை சுற்றி வருது. நமக்கு தெரிஞ்சு நம்ம பால்வழி திரள் மில்கிவே கேலக்சிக்குள்ளே இருக்கும். இது மாதிரி எத்தனையோ கேலக்சி இருக்குது. எல்லாம் சேர்ந்து எதை சுற்றி வருது? இன்னைக்கு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க பிளாக் ஹோல்னு ஒன்று சுற்றி வருது அப்படின்னு. பிளாக் ஹோலை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். இங்கே இருக்க பல்சர் ஸ்டார் ஒரு செகண்டுக்கு 1000 தடவை சுற்றுமா? அப்படின்னா எவ்வளோனே தெரியல, எப்படின்னு தெரியல, கற்பனையே செஞ்சு பார்க்க முடியல. அந்த பல்சர் ஸ்டாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கான். ஒவ்வொன்றும் நீந்திக்கிட்டு இருக்கு, ஸ்விம்மிங் இன் அன் ஆர்பிட் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கான். வானமும் வான்மறையும்ங்கிறத எடுக்கும் போது ஏற்படக்கூடிய ஆச்சரியம், பிரம்மாண்டம், அந்த விஸ்தீகரிக்கப்பட்ட பார்வையில் இருந்து என்னையும் என்னோட பிரச்சனையும் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது விளங்கு. அது ஃபிசிக்கல் இஷ்யூஸாக இருக்கட்டும், மென்டல் இஷ்யூஸாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், பணம் இல்லைங்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், அத்தனை பிரம்மாண்டங்களையும் பார்த்துட்டு கீழே அதை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னு விளங்குதா இல்லையா? அதுக்கு தான் இறைவன் சொன்னா, வானத்தை பாரு, நான் படைச்சதை பாரு, அதை ஆராய்ச்சி பண்ணு. அந்த ஆராய்ச்சியுடைய தீர்வு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருக்கும். எத்தனையோ சயின்டிஸ்ட் மாற்று சமூகத்திலிருந்து ரிசர்ச் பண்ணி இந்த ரிசர்ச்லேருந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்தவங்க இருக்காங்க. சுபஹானல்லாஹ். அப்படின்னா இந்த வானமும் வான்மறையும் அப்படிங்கிற இந்த ரிசர்ச், இது சம்மந்தமான நாலேஜ் இந்த ரமலானில் அல்லாஹ் எனக்கு பெரிய பிளெஸிங்காக தந்திருக்கான். அது எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதையெல்லாம் சேகரித்து உங்கள் பிள்ளைகளோட டெய்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த 30 நாள் பாதி கடந்துட்டோம், மிச்ச பாதியில் இந்த வானத்தை பற்றி, வான்மறையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான். இன்னைக்கு சயின்ஸ் அதை இன்னைக்கு நிரூபிக்குதேன். 1400 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் எப்படி சொன்னான்? எவ்வளோ பேர் சொல்கிறாங்களே இது ரசூலுல்லாஹ் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, முகமது நபிகள் நாயகம் அவர் தான் இதை எழுதினாரு, அவர் தான் இதை சொன்னார் அப்படின்னு பரப்புறாங்களே. இல்லை என்பதற்கான அத்தாட்சி, இறைவனிடத்திலிருந்து வந்தது என்பதற்கான அத்தாட்சி இத்தனையும். அப்போ இந்த விஷயங்களை உங்கள் பிள்ளைகளோட ஷேர் பண்ணும்போது ஈமான் இன்னும் வலிமைப்படும், இன்னும் உள்ளம் உறுதிப்படும். நம்மளோட பிரச்சனை ஒன்றும் இல்லைங்கிறது விளங்கும். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைங்கிறது ஒன்றுமே இல்லைன்னு விளங்கிட்டாலே உள்ளத்தில் நோய் இருக்காது. உள்ளத்தில் நோய் இல்லைனாலே அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். 20 வகையான உள்ளங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 இடத்த பிடிக்கிறது எது தெரியுமா? அமைதியடைந்த உள்ளம். எது நடந்தாலும் நடந்துட்டு போகுது, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான். அமைதியடைந்த உள்ளம். அந்த அமைதியடைந்த உள்ளத்தோடு நம்ம சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தரட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஆமீன் சொல்லிடலாமா எல்லாரும்? ஆமீன் இன்ஷா அல்லாஹ்.